காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 800 எடைக்கல் கவசம் வீரா மீது சிறிது அழுத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவனது தற்போதைய வலிமைக்கு இந்த அழுத்தம் ஒன்றுமே இல்லை. பாம்பு செதில்களின் சக்தியை எழுப்பாவிட்டாலும் கூட இந்த கவசத்தின் எடையை அவனால் இன்னும் புறக்கணிக்க முடியும். சிறிது நேரம் குதித்து தனது உடலை சூடாக்கி கவசத்திற்கு தன்னை பழக்கப்படுத்திய வீரா முன்னோக்கி நகர்ந்து நிமிர்ந்து மலையின் உயரத்தை மதிப்பிட்டார். பின் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். தொடங்கலாம் வீரா, உன்னால முடியும் என்று பிரதாபன் உற்சாகமாக கத்தினார். வீரா தலையசைத்து மலையை நோக்கி முன்னே ஓடத் தொடங்கினார். ஒரு நபர் எவ்வளவு உயரம் ஏற முடியும் என்பது அவர்களின் ஓடும் வேகம் மற்றும் வலிமையை பொறுத்தது. வேகம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தியை அவர்கள் உருவாக்குவார்கள். இந்த முறை வீரா தன்னை சோதிக்கவில்லை. ஆனால் வளவன் போன்றவர்களுக்கு உரிய பதிலை கொடுக்க தயாரானார். வெளியே அவன் மிகவும் அமைதியாக தோன்றினாலும் அவனது அணுகுமுறை மிகவும் தீவிரமாகவே இருந்தது. அவன் தன் முதல் அடியை எடுத்து வைத்த உடனேயே தனது வலது கையில் பதிக்கப்பட்ட அக்னிக்கல்லை செயல்படுத்தி விட்டான். அடுத்த கணமே அக்னிக்கல்லிலிருந்து வெளிப்படும் சக்தி வீராவின் உடலில் பரவி ஒரு மெல்லிய தடையை உருவாக்கியது. அந்த தடை காற்றின் எதிர்ப்பை முற்றிலுமாக அழித்ததால் காற்றால் வீராவை தடுக்க முடியவில்லை. இதனால் அவனது வேகம் 10 மடங்கு அதிகரித்தது. அதே நேரம் பொற்கதிர் குழுவின் முதன்மை வெளிப்புற சீடனான வீரா பலராம மலையில் பயிற்சி செய்ய தயாராவது தெரிந்ததும் அங்கு கூட்டம் கூடியது. வீரா உண்மையிலேயே அவ்வளவு வலிமையானவனா? அவனை பத்தி பரவற வதந்திகள்லாம் அவ்வளவும் உண்மைதானா என்ற யோசனையில் இருந்த வெளிப்புற சீடர்கள் அனைவருக்கும் வீராவை பற்றி தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதனால் அனைத்து சீடர்களும் தங்கள் பயிற்சியை நிறுத்திவிட்டு வீராவின் சோதனை முடிவை பார்க்க நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அனைவரின் பார்வையிலும் வீராவின் உருவம் திடீரென்று மங்கலானது. பொதுவாக மிக வேகமான வேகத்தில் ஓடினால் மட்டுமே இது போன்ற மங்கலான காட்சிகள் தோன்றும். ஐயோ ஈஸ்வரா, இவனோட வேகம் ரொம்ப வேகமா இருக்கே! பெருமாளே, இது எப்படி சாத்தியம்? இந்த வேகம் விசித்திரமா இருக்கு. அவனோட உருவமே மங்கலா இருக்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. அவன் எத்தனை அடி மேல போவான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீரா உச்சியில் இருக்கிற கையாச்ச கடந்துருவானா என்று எல்லோருமே வீராவை பற்றி விவாதித்தனர். அனைவரின் கண்களும் அவன் மீது இருந்தன. அவர்கள் ஒரு விவரத்தையும் தவறவிட விரும்பவில்லை. மேலும் வீராவின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் அவன் அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விடுவானோ என்று பயந்தனர். இதில் வீரா இன்னும் தனது முழு வேகத்தை பயன்படுத்தவில்லை. உண்மையில் அவன் முழு வேகத்தில் ஓடினான். அவர்களால் அவனது மங்கலான உருவத்தை கூட பார்க்க முடியாது. பின் வீரா மலையை அடைந்தது. அவன் தனது கால்களை தரையில் பதித்து தனது உடலை வளைத்து வில்லிலிருந்து விடப்பட்ட அம்பு போல மேல் நோக்கி பாய்ந்தான். இந்த நேரத்தில் வீராவின் வேகம் சிறிதும் குறையவில்லை. அவன் வேகமாக மலையில் ஏறத் தொடங்கினான். நீண்ட நீண்ட அடிகளை எடுத்து வைத்தான். இந்த காட்சியை கண்ட பிரதாபனே திகைப்பில் கண்களை விரித்தார். பொதுவாக மக்கள் மலையில் ஏறும்போது கைகளையும் கால்களையும் பயன்படுத்துவார்கள். அதனால் மேலே செல்வதற்கான சக்தி உருவாகும். ஆனால் வீரா மிக எளிதாக 2 அல்லது 3 தாண்டல்களில் 20 அடி உயரம் வரை சென்று விட்டான். இந்த வீரா ரொம்ப விசித்திரமா இருக்கால. பின்ன எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. எப்படி நமக்கும் அவனுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்று சில சீடர்கள் வியப்புடன் பேச, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த வளவன் முகம் வெளுத்து போனான். அவன் முகத்தில் சோகம் பரவியது. ஆனால் ஏதோ யோசித்தவன் குளிர்ந்த குரலில், இல்ல, மலை ஏற இந்த மாதிரி குதிச்சா மட்டும் போதாது. இது ஏறுதலுடைய முதல் பகுதி மட்டும்தானே. இன்னும் மேல போகும்போது பாருங்க, அவன் கண்டிப்பா விழுந்துருவான். தோ பாருங்க, அவனோட வேகம் ஏற்கனவே குறைஞ்சிருச்சே என்றான். வீரா ஒரு சில தாவல்களில் 28 அடி உயரத்தை அடைந்தான். பின்னர் வேகம் குறைந்திட அவன் மலையின் மேற்பரப்பில் ஏறுவதற்காக
தன் கைகளையும் கால்களையுமே பயன்படுத்தினான். ஆனால் அவன் கைகளால் மலையின் மேற்பரப்பை தொட்டது. புருவங்களை சுருக்கி மலையை பார்த்தான். இது நல்லா இருக்கே, இந்த மலை ரொம்ப மென்மையா வளவளன்னு இருக்கு, எந்த இடத்துலயும் வலிமையா பயன்படுத்தவே முடியாது போல இருக்கு என்றான். அட, வலிமைய பயன்படுத்த முடியாதுனா அப்ப வேகத்தை பயன்படுத்து என்ற சுருளியும் மின்னல் வேகத்தில் அந்த மலையை தொட்டு உணர்ந்தது. ஏ வீரா, இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ மேல போ, நான் இங்கேயே சறுக்கி விளையாட போறேன் என்று சுருளி சட்டென வீராவின் கையிலிருந்து மலையில் குதித்து வழுக்கிக் கொண்டு சென்றது. உண்மையில் இந்த இடம் பொற்கதிர் குழு சீடர்களின் பயிற்சிக்காக தயாரிக்கப்பட்டது. இதனால் இதற்கான சரியான அனுபவம் மற்றும் பழக்கம் இருந்தால் மட்டுமே அதில் ஏற முடியும். சீடர்கள் ஒவ்வொரு முறை ஏறும் போதும் அவர்கள் கால் வைத்த இடங்களில் சிறு சிறு கீறல்கள் தோன்றும். காலப்போக்கில் அவை ஆழமாகும். பல சீடர்கள் அந்த இடங்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். எனவே அவற்றை அடையாளமாக வைத்து மலை ஏறுவார்கள். இதனால் அவர்களுக்கு ஏறுவது எளிதாகிவிடும். வளவன் 47 அடி உயரத்தை எட்டியது கூட இந்த ரகசியத்தை அறிந்ததால்தான். ஆனால் வீராவுக்கு இது பற்றிய அனுபவம் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவன் சாதாரண வழியில் ஏறினான். அவன் நிச்சயமாக மலை ஏறுவதில் சிக்கலை சந்திப்பான். மேலும் அனுபவம் இல்லாததால் மலையில் உள்ள இந்த சிறு அடையாளங்களை பற்றி வீராவுக்கு தெரியாது. அதனால் அவன் தனது வேகத்தை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு அவனின் அக்னிக்கல்லின் சக்தி மிக முக்கிய பங்கை வகித்தது. ஓட்டத்திற்கான பிடிமானம் இல்லாததால் வீராவின் வேகம் கொஞ்சம் குறையத்தான் செய்தது. ஆனால் அவன் தனது வலிமையின் மீது நல்ல கட்டுப்பாட்டை கொண்டிருந்தான். இதனால் தொடர்ந்து தனது கைகளையும் கால்களையும் அசைத்திட அவனது வேகம் மீண்டும் அதிகரித்தது. பாருங்க பாருங்க, ஐயோ, வீராவோட வேகம் திரும்ப அதிகரிச்சிருச்சு என்று யாரோ ஒரு வெளிப்புற சீடன் கத்தினான். இது எப்படி சாத்தியம்? ஆமா, மேல போறப்ப எல்லாரோட வேகமும் குறையும், ஆனா இவனோட வேகம் மட்டும் எப்படி அதிகரிக்குது? ஏயா, இவன் உண்மையிலேயே மனுஷன்தானா இல்ல பல்லிகணத்தை சேர்ந்தவனா என்று மாறி மாறி சீடர்கள் பேச சுருளி அதிர்ந்தது. எது பல்லியா? அட பாவிகளா, நீங்க யாருனா திறமை, அவ யாருனா பல்லியா? நல்லா வருவீங்கடா டேய். நல்ல வேலை, தலை கீழா தொங்க சொல்லி அவனை பப்பாலி கிணத்தை சேர்ந்தவனு சொல்லாம விட்டீங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம் என்று சுருளி புலம்பியது. சீடர்கள் திகைப்புடன் வீராவை பார்க்க அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் வேகமாக 30 அடி, 40 அடி, 50 அடி தாண்டியவன் விரைவிலேயே அந்த உச்சியிலிருந்த கை அச்சுக்கு மேலேயே சென்று 60 அடி உயரத்தில் நின்றான். பின் அங்கு தனது கையை நீட்டி மலையை கடுமையாக அறைந்தான். பூம்! வீராவின் அறையில் மலையின் அந்த பகுதியே உள்ளே சென்று அங்கு ஒரு ஆழமான கைரேகை பதிக்கப்பட்டது. பின் அதை பார்த்து சிரித்தவன் அங்கிருந்து சுற்றி பாய்ந்து கீழே குதித்தான். முதல் முயற்சியிலேயே இப்படி ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கானா? வீரா உண்மையிலேயே வித்தியாசமானவன். அட, சிறந்த போர் வீரன்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, சில உள்சீடர்கள் இங்க ரகசியமா பயிற்சி செய்யறத நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்களால கூட இந்த இடத்தை தொட முடியல. ஆனா வீரா சாதிச்சிருக்கான். இதுல இருந்தே தெரியலையா வீரா உள்சீடர்களை விட திறமையானவன்னு என்று? சீடர்கள் பேசிக்கொள்ள கீழே இறங்கி வந்த வீரா கவசத்தை கழற்றியபடி வளவனை நெருங்கி புன்னகைத்தான். வளவனோ சங்கடத்தில் சிவந்த முகத்துடன், என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி பேசிருக்க கூடாது என்றான். அதே நேரம், வீராவை நம்ம குழுவோட சீடன்னு சொல்லிக்க நாமெல்லாம் பெருமைப்படணும். ஆமா, வீரா முன்ன நம்ம குழு உள்சீடர்கள் என்ன, ஆதிசக்தி ஆசிரமத்தோட எந்த குழுவோட உள்சீடனும் நிக்க முடியாது. அது இருக்கட்டும், இவ்வளோ திறமை இருந்தோம் ஏன் வீரா இன்னும் உள்சீடனா ஆகல? இது வரைக்கும் ஆகலனா என்ன, இனி ஆயிடுவான். சோதனை தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்குல்ல என்று சீடர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு பெருமையுடன் வீராவை பார்க்க, வீரா எதுவும் பேசாமல் பிரதாபனிடம் சென்று அவனது தோளை தட்டினான். பிரதாபன் இன்னும் திகைப்பிலிருந்து மீளாமல் இருந்தான். வீரா தோளை தட்டியதும் அவன் புன்னகைத்து சிரித்தபடி, நீ நிச்சயமா இது செய்வன்னு எனக்கு தெரியும் வீரா. ஆனா நீ ஏன் அதுக்கு மேல போகல?
என்ற பிரதாபன் வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ முன்னால் நின்ற வளவனை பார்த்தா. வீரா புன்னகைத்து, நான் இன்னும் மேல போயிருந்தா மத்தவங்களுக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். எப்பவும் எதிராளிக்கு ஜெயிக்க முடியும்னு கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் போட்டியில சுவாரஸ்யம் இருக்கும் என்றான். பிரதாபன் அதை கேட்டு சிரித்தான். வீரா தனது தோல்வி, கோபம் என அனைத்தையும் தீர்த்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்தான். பின் பிரதாபனும் வீராவும் தனி இடத்தில் ஒரு கல்லில் அமர்ந்தனர். சரி சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்த என்று பிரதாபன் கேட்டான். வீரா காரணமில்லாமல் வந்திருக்க மாட்டான் என்று யூகித்திருந்தான். அவனது யூகத்தின்படி ஏலத்திற்கு வீராவிடம் ஒரு நல்ல பொருள் இருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை நேரடியாக கேட்கவில்லை. பிரதாபனின் கேள்விக்கு வீராவும், பிரதாபன், என்கிட்ட ஒன்னு இருக்கு, அதை விற்க நீ எனக்கு உதவணுமே, அதோட இதை ஒரு ரகசியமாவும் வச்சிருக்கவும் நீ எனக்கு உதவி செய்யணும் என்றான். பிரதாபன் வீராவை ஆழமாக பார்த்தான். வீரா, நீ எனக்கு ஒரு நண்பன் மட்டும் இல்ல, சகோதரனும் கூட. அதனால ரகசியங்கிற வார்த்தையை திரும்ப பயன்படுத்தாத. யாராவது என் கழுத்துல கத்திய வச்சாலும் உன் பொருளை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்றான். வீரா சிரித்தபடி, இல்ல இல்ல, நான் அந்த அளவுக்கு யோசிக்கல. உன்னை நம்பாம நான் உன்கிட்ட வந்திருப்பனா? சும்மா பொதுவா சொன்னேன் என்றான். ஆனா வீரா, நீ பேசுறத கேட்க கேட்க எனக்கு ஆர்வம் அதிகமாகுது. நீ விற்க நினைக்கிற பொருள் ரொம்ப மதிப்பு மிக்கதும் அரிதானதுமா? ஒருவேளை அந்த மாதிரி பொருள் தானா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா போன தடவை நீ தந்த பேசுற சிங்கத்தோட சக்தி மூலம் எவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னு உனக்கே தெரியுமே என்ற பிரதாபன் வீராவிடம் உள்ள பொருள் நிச்சயம் அரிதானது என்று இந்த கணம் யூகித்திருந்தான். ஆனால் அது அந்த சக்தி மூலத்தை விட விலை உயர்ந்ததா என்று பார்க்க ஆர்வமானான். வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏ வீரா, வந்த வேலையை சீக்கிரமா பாரு என்று சுருளி குரல் கொடுக்க, அது எனக்கு தெரியும், நீ அமைதியாரு என்ற வீரா பிரதாபனின் ஆர்வமான முகத்தை பார்த்தபடி தனது சேமிப்பு வளையத்தை அசைத்து ஒரு சிறிய வெண்கல குப்பியை எடுத்தார். சுற்றி யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவர் அதை கையால் மூடி பிரதாபனிடம் கொடுத்தார். பிரதாபனும் குப்பியில் வைக்கப்பட்டிருந்த பொருளை பார்த்ததும் கண்களை ஆச்சரியத்தில் விரித்தான். இது இது தேவமூல சாரம் தானே என்று மெதுவாக கேட்டான். கடந்த முறை தேவமூல சாரம் 1,20,000 ஆன்மீக கற்களுக்கு ஏலத்தில் விடப்பட்டதை பிரதாபன் இன்னும் நினைவில் வைத்திருந்தான். அந்த போட்டியில் ஒரு பெரிய குடும்பம் கைவிடவில்லை என்றால் அதன் விலை இன்னும் அதிகரித்திருக்கும். சொல்லப்போனால் வடக்கு பகுதி மக்கள் அனைவருக்குமே தேவமூல சாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களுக்கு இது அளவிட முடியாத மதிப்புள்ள ஒன்று. வீரா, இந்த தேவமூல சாரத்துல மொத்தம் எத்தனை சொட்டுகள் இருக்கும் என்று பிரதாபன் குரல் நடுங்க கேட்டான். மேலும் வீராவுக்கு இந்த தேவமூல சாரம் எங்கிருந்து கிடைத்தது என்று கூட அவனால் யூகிக்க முடியவில்லை. இந்த குப்பியில மொத்தம் 55 சொட்டுகள் இருக்கு என்று வீரா அமைதியான குரலில் சொன்னான். இதை கேட்ட பிரதாபன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக, நீ ஏன் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது. நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் இன்னுமே எச்சரிக்கையா இருந்திருப்பேன் என்ற பிரதாபனின் வார்த்தைகளை கேட்ட வீரா மெதுவாக சிரித்தார். பின், பிரதாபன், என்கிட்ட ஒரே ஒரு குப்பி மட்டும் இருந்திருந்தா நான் இவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருக்க மாட்டேன். ஆனா நான் உனக்கு அப்பப்ப இந்த மாதிரி தேவமூல சாரத்தை தருவேன். அதையும் ஏலத்துல விற்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் என்று வீரா அமைதியாக சொல்ல பிரதாபனின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. என்ன, அப்பப்பவா? உன்கிட்ட இன்னமும் கூட தேவமூல சாரம் இருக்கா என்று அதிர்ச்சியுடன் கேட்டவன் முகம் மாறியது. அடுத்து என்ன நடக்கும்? பிரதாபன் வீராவுக்கு உதவுவானா அல்லது அவனது மனதிலும் பேராசை எழுமா? வீராவை கண்காணிக்கும் ஆசிரியர் மாதையர் வீரா இப்படி தேவமூல சாரத்தை விற்பதை பற்றி தெரிந்து கொள்வாரா? தெரிந்தால் வீராவின் நிலை என்னவாகும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். தேவமூல சாரம் இது உண்மையில் மிகவும் மர்மமான பொருளாக பார்க்கப்பட்டது. இதுவரை அதை எப்படி உற்பத்தி செய்வது என்று யாருக்கும் தெரியாது.
அப்படி தற்செயலாக தேவமூல சாரம் கிடைத்தாலும் கூட ஒரு சில துளிகள் மட்டுமே பெற முடியும். ஆனால் வீராவு தேவமூல சாரத்தை தவறாமல் வழங்க முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தான். அதை கேட்டு அதிர்ந்தான் பிரதாபன். அப்போ உன்கிட்ட இன்னும் தேவமூல சாரம் இருக்கா என்று கேட்டான். பிரதாபனின் கேள்விக்கு தலைகாட்டிய வீரா, ஆமா பிரதாபன், என்கிட்ட இன்னும் தேவமூல சாரம் இருக்கு. நான் அதை தேவநிதி ஏல இல்லத்துல ஏலம் விட்டா அது யாஞ்சில் குடும்பத்துக்கும் நன்மை பயக்கும் இல்லையா என்றான். பிரதாபன் வேகமாக தலையசைத்து நிச்சயமா என்றான். வீராவும் தொடர்ந்து, இப்ப பிரச்சனை என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். தேவமூல சாரம் திரும்ப திரும்ப ஏலம் விடப்பட்டுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு இது எங்க இருந்து கிடைக்குதுன்னு உங்க குடும்பம் மேல கடுமையான அழுத்தம் விழ வாய்ப்பு இருக்கு. அப்ப யாருக்கும் பிரச்சனை இல்லாம உன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இதை கேட்டதும் பிரதாபனின் மூச்சு கனத்தது. வீராவின் கவலைகள் மிகவும் இயல்பானவை. இந்த உலகில் எதுவும் நடக்கலாம். யாஞ்சில் குடும்பம் பலவீனமானது அல்ல. ஆனால் 8 பெரிய குடும்பங்களுடன் அவர்களால் ஒப்பிட முடியாது. யாஞ்சில் குடும்பம் ஒவ்வொரு மாதமும் தேவமூல சாரத்தை ஏலம் விட்டால் நிச்சயமாக சந்தேகம் எழும். அனைவரும் யாரோ ஒரு நபரிடம் பெரிய மூலாதாரம் இருக்கிறது அல்லது தேவமூல சாரம் உருவாக்கும் முறையை யாரோ கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைப்பார்கள். இதை பெரிய குடும்பங்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக யாஞ்சில் குடும்பத்தின் மீது அழுத்தம் கொடுப்பார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒருவேளை யாஞ்சில் குடும்பம் அந்த நபரின் அடையாளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எனவே இந்த பணி மிகவும் ஆபத்தானது. ஆனால் பிரதாபன் திடீரென்று சிரித்தான். அச்சோ வீரா, நீ அதிகமா கவலைப்படுறன்னு நினைக்கிறேன் என்றான். பிரதாபனின் மாறிய துணியை கேட்ட வீரா, என்னாச்சு? ஒருவேளை இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா என்ன என்று ஆர்வத்துடன் கேட்டான். பிரதாபன் சிரித்துக் கொண்டே, வீரா, யாஞ்சில் குடும்பத்தை பத்தி உனக்கு அதிகம் தெரியாது, அதனால்தான் இப்படி பயப்படுற. யாஞ்சில் குடும்பம் பல வருஷமா ஏலத் தொழில ஈடுபட்டு வருது. எங்க கிட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கு. உன்னை போலவே ஏலத்தப்ப தங்களுடைய அடையாளத்தை மறைக்க விரும்புற பல பேர் இந்த தேசத்துல இருக்காங்க. அவங்களுக்காகவே நாங்க ஒரு சிறப்பு முறைய வச்சிருக்கோம். அதுதான் ரகசிய பரிவர்த்தனை முறை என்றவன் அந்த முறையை பற்றி விளக்கத் தொடங்கினான். அதாவது வீரா, முதல்ல ஏலம் விடப்படுற பொருளை ஒரு ரகசிய இடத்துல வாங்குவோம். அங்க ஒரு சிறப்பு அணிவரிசை செயல்படுத்தப்படுறதுனால விற்பனையாளருடைய முகம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் 2 ஊழியர்கள் அந்த பொருளை ஏலக்கூடத்தோட ரகசிய சேமிப்பு அறைக்கு எடுத்துட்டு போவாங்க. இதுக்கு நடுவுல விற்பனையாளர் அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க. இதனால விற்பனையாளர் முழு பரிவர்த்தனை அப்பவும் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வழியில தேவநிதி ஏல இல்லத்தோட மக்களுக்கும் கூட பொருளை விற்பனை செய்யறவங்க யாருன்னு தெரியாது. அதோட பரிவர்த்தனை முடிஞ்சதும் ஏல இல்ல ஊழியர்கள் ஏல கட்டணத்தை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஆன்மீக கற்களை ஒரு பெயர் குறிப்பிடப்படாத உறுப்பினர் அட்டையில வரவு வச்சுட்டு அதை சேமிப்பு அறைக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. அங்க அந்த 2 ஊழியர்களும் அந்த உறுப்பினர் அட்டைய முந்தைய ரகசிய இடத்திலேயே வைப்பாங்க. இப்படிதான் பரிவர்த்தனை ரகசியமா முடிக்கப்படும். அதோட அந்த 2 ஊழியர்களுக்கும் கூட அந்த பொருள் என்னங்கிறத பத்தின எந்த தகவலையும் கொடுக்க மாட்டோம். அவங்களுடைய வேலை வெறுமனே பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது மட்டும்தான். அதனால உன்னை பத்தி யாருக்கும் தெரிய வராது. ஒருவேளை நானே முன் வந்து தேவமூல சாரத்தோட உரிமையாளர் நீதான்னு என் குடும்பத்துக்கிட்ட சொல்ற வரைக்கும் யாருக்கும் அதை நீதான் தரன்னு தெரியாது. அதனால நீ கவலைப்படாம இருக்கலாம் என்றான். வீரா அதை கேட்டதும் நிம்மதியாக மூச்சு விட்டான். அவனுக்கு தன் அடையாளம் வெளிப்படுவதே மிகப்பெரிய கவலையாக இருந்தது. ஆனால் பிரதாபனின் இந்த முறை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி வீரா, ஒருவேளை நான் உன்னை ஏமாத்தி பணத்தை மோசடி பண்ணிடுவேன்னு உனக்கு பயமா இல்லையா என்று பிரதாபன் சிரித்தபடி கேட்க, வீரா சிரித்தபடி, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று கேலி செய்தான். பின், அதோட இது எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஆன்மீக கற்கள், அது யாஞ்சில் குடும்பத்தோட இளைய வாரிசுக்கு தூசிக்கு சமானம்னு எனக்கு தெரியுமே என்று பதில் தந்தான். உண்மையில் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்போது சுருளி
ஏன்பா வீரா, உண்மையிலேயே இவ ஏமாத்தனா அப்ப என்னப்பா பண்ணுவ? எப்படி இவன் மேல இவ்ளோ நம்பிக்கை ஆ? என்று கேட்டது. என்ன என்கிட்டயே போட்டு வாங்குறியா? காலையில தானே பிரதாபன் நல்லவன் தான் பாராட்டு பத்திரம் வாசிச்ச, இப்ப இப்படி சொல்ற? ஒருவேளை பிரதாபன் என்ன ஏமாத்தனா கூட எதிர்காலத்துல அதிக லாபம் பார்க்கிற வாய்ப்ப அவன் தான் இழப்பான். வியாபார குடும்பத்துல இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? ஆனா எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உன்னை பத்தி தான் எனக்கு எதுவும் தெரியல. ஏதோ கூடவே இருக்கியேன்னு தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க என்று வீரா நினைக்க, அதை கேட்ட சுருளி வாயை மூடிக்கொண்டது. பிறகு பிரதாபன் அமைதியாக தேவமூல சாரத்தை தனது சேமிப்பு வளையத்தில் வைத்தவர். நீ வேணா பாரு, இந்த தேவமூல சாரம் அரச தலைநகரிலேயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போகுது என்றான். வீரா லேசாக சிரித்துவிட்டு தனது மனதிலிருந்த எதிர்கால திட்டத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். பிரதாபனின் பயிற்சியும் முடிந்து விட்டிருந்தது. எனவே இருவருமாகவே பலராம மலையிலிருந்து பொற்கதிர் குழுவின் முக்கிய சிகரத்தை நோக்கி திரும்பத் தொடங்கினர். ஆனால் வழியில் அவர்கள் அதியன் மற்றும் சிவாவின் மீது மோதினர். அவர்களை பார்த்து அதியன் சிரித்தபடி, வீரா, பிரதாபன் எங்க போனீங்க? நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றான். ஏன் அதிகா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று வீரா குழப்பத்துடன் கேட்டான். அவனது முக பாவனைகளை பார்த்த பிரதாபன் வீராவின் முதுகில் தட்டிக் கொடுத்து சிரித்தபடி, உனக்கு ஞாபகம் இல்லையா வீரா, அதியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்துல ஒரு விழா நடக்க போகுதுன்னு நாம அவனுக்கு உதவி செய்யணும்னு நம்ம கிட்ட சொன்னானே என்று பிரதாபன் நினைவூட்டினான். வீரா இங்குள்ள உயர்குடியை சேர்ந்தவன் அல்ல. எனவே இங்குள்ளவர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது. இதற்கு நேர் மாறாக பிரதாபனுக்கு நிறைய தெரியும். இதனால் அதியனின் பிரச்சனை அவனுக்கு ஆழமாக புரிந்தது. ஆமால, நான் கொஞ்ச நாளா வேலையிலேயே மூழ்கி இருந்தேன்ல, அதுல மறந்துட்டேன். இன்னைக்குதான் உங்களோட குடும்ப விழாவா என்று வீரா சிறிது வெட்கத்துடன் கேட்டான். அதியனும் தலையை ஆட்டி, ஆமா வீரா, நாம இன்னைக்கு போகணும் என்றான். பிரதாபன் வீரா இருவருமே அதியனின் வீட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டனர். எனவே தங்கள் இல்லத்திற்கு சென்று விரைவாக தயாராகி அதியனை பின்தொடர்ந்தனர். முளரி குடும்பம் அரச தலைநகரின் அனைத்து குடும்பங்களிலும் பலவீனமான குடும்பங்களில் ஒன்று. சமீபத்திய ஆண்டுகளில் முளரி குடும்பத்தில் திறமையானவர்களின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்திற்கு மற்ற உயர்குடிகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்றாலும், அல்லது அவர்களின் குடும்பத்தில் ஒரு சிறந்த திறமை வெளிப்படாவிட்டாலும் அவர்களின் உயர்குடி குடும்பம் என்ற பட்டம் பறிக்கப்படும். அரச தலைநகரின் வடக்கு பகுதியில் 20 அடி உயர உலோக வாயில் இருந்தது. வாயிலில் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டிருக்க, அதன் இருபுறமும் செம்பு சிங்கங்களின் பெரிய சிலைகள் கம்பீரமான ஒளியை வெளிப்படுத்தி நின்று கொண்டிருந்தன. பலவீனமான உயர்குடி குடும்பம் கூட அரச தலைநகரின் பொதுவான குடும்பங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. வீரா, பிரதாபன், சிவா மூவரையும் அழைத்துக் கொண்டு அதியன் அந்த வாயிலை கடந்து சென்றார். அவர்கள் அனைவரும் முளரி குடும்பத்தின் மாளிகையை அடைந்தனர். இன்று விழா என்பதால் முளரி குடும்பத்தின் மாளிகை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரதான வாயிலின் இருபுறமும் விருந்தினர்களை வரவேற்க ஒரு மேலாளர் மற்றும் 2 வாயில் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். மேலாளரின் முகத்தில் புன்னகை இருந்தது. இன்று அவர் வரவேற்கப் போகும் விருந்தினர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது அரச சபையின் உயர் அதிகாரிகளாக இருப்பார்கள். அதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தவர் அதியன் சிலரை வீட்டிற்கு அழைத்து வருவதை கண்டார். அவரது முகத்தில் இருந்த புன்னகை திமிருடன் கூடிய அலட்சியமாக மாறியது. அத்துடன், அதியன், நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்டார். அவருக்கு அதியனை பிடிக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அவனது தந்தை இறந்ததிலிருந்து முளரி குடும்பத்தில் அதியன் மோசமாக நடத்தப்பட்டான். ஏன், நான் வரக்கூடாதா என்று அதியனும் அலட்சியமாகவே கேட்டான். மேலாளர் தலையை ஆட்டினார். அப்படி இல்ல, ஆனா நீ வரியா வரலையாங்கிறத யார் இங்க பார்க்க போறா? நீ யாருக்கும் தேவையே இல்லையே என்றார்.
இதை கேட்டு அதியன் உதடுகளை கடித்தான். இந்த குடும்ப விழாவிற்கு வந்தால் இந்த மக்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவனுக்கு இது பழகிய ஒன்றுதான். ஆனால் வீரா, பிரதாபன், சிவா போன்றோருக்கு இது பழக்கமில்லையே. இத்தனைக்கும் இந்த நபர் முளரி குடும்பத்தின் ஒரு மேலாளர் மட்டுமே. அப்படி இருக்க எந்த தைரியத்தில் அவர் இப்படி பேசுகிறார்? மூவராலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிரதாபன் தான் அவர்களில் மிகவும் கோபமாக இருந்தார். யாஞ்சில் குடும்பத்தில் எந்த மேலாளருக்கும் தனது எஜமானரின் முன் இப்படி பேச தைரியம் இருந்ததில்லை. அதனால் முகம் சுழித்த பிரதாபன், அதியா, உன்னோட முளரி குடும்பத்தில் இருக்கிற எல்லா மேலாளர்களும் இப்படிதான் இருப்பாங்களா என்று அதியனிடம் கேட்டார். அதியன் சிரித்தபடி ஏதோ சொல்ல வர, ஆனால் மேலாளருக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை. அவர் திமிருடன், ஏய், யார் நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உங்களை மாதிரி பொடியனங்களை விட நான் சிறந்தவன் தான் என்ற மேலாளர் அதியனை வெறுப்புடன் பார்த்து அதே போல அவன் நண்பர்களையும் நடத்தினார். இது பிரதாபனை இன்னும் கோபப்படுத்தியது. மேலாளருக்கு பாடம் கற்பிக்க துடித்தார். பொதுவாகவே பிரதாபன் மிகவும் எளிமையானவர், மென்மையானவர். ஆனால் யாராவது அவனை உண்மையிலேயே கோபப்படுத்தினார், அந்த நபர் பெரிய சிக்கலில் சிக்கிக் கொள்வர். யாஞ்சில் குடும்பம் முளரி குடும்பத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. பிரதாபன் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். யாஞ்சில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலரே முழு முளரி குடும்பத்திற்கும் பாடம் கற்பிக்க போதுமானதாக இருக்கும். ஆனால் எதையோ யோசித்த பிரதாபன் பின்வாங்கினான். அவனை இங்கு அழைத்து வந்த அதியன் தன்னால் அவனுக்கு தனி பிரச்சனை வேண்டாம் என தன்னை அடக்கிக் கொண்டான். அதியனுக்கும் இது மிகவும் அவமானமாக இருந்தது. பிரதாபனின் அடையாளம் அவனுக்கு தெரியும். அவன் யாஞ்சில் குடும்பத்தின் 3வது மகன். அவனை இவ்வளவு அவமானகரமான சூழ்நிலையில் வைத்தது தன் தவறு என்று வருந்தினான். அதனால் வழக்கமாக அமைதியாக இருக்கும் அதியன் இம்முறை, மேலாளர் சுதாகர், இவங்க என் நண்பர்கள், அவங்கள மரியாதையோடு நடத்துங்க என்று கத்தினான். உடனே சுதாகர் சத்தமாக சிரித்து, என்ன மரியாதை தரணுமா? நாயே உங்களுக்கெல்லாம் மரியாதை தரணும், அதோட இவங்கெல்லாம் என்று சுதாகர் பேசி முடிக்கும் முன்பே ஒரு பயங்கரமான விலங்கு தன்னை பார்த்துக் கொண்டிருப்பது போல ஒரு அச்சம் திடீரென அவருக்குள் பரவியது. அவரது தலைமுடி எழுந்து நிற்க ஏதோ ஆபத்தை உணர்ந்தார். திடீரென்று அவரின் முகம் வெளிரி பயத்தால் நடுங்கிட அவர் தலையை திருப்பி பார்த்தார். அங்கே வீரா நின்று கொண்டிருந்தார். அவனது கண்கள் பிரகாசித்தது. ஆனால் மிகவும் அலட்சியமாக அமைதியாக மேலாளரை பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் தனது மனசக்தியின் ஒரு பகுதியையும் வெளியிட்டான். இதனால் தான் சுதாகர் தனது ஆன்மாவில் கடுமையான அழுத்தத்தை உணர்ந்தார். வீராவின் மனசக்தியின் அழுத்தத்தில் அவரால் பேச முடியவில்லை. அவரது முகம் வெளிரிப் போனது. அதியன், நாம உள்ள போகலாம் என்று வீரா அலட்சியமான முகபாவத்துடன் கூறினார். சுதாகரின் எதிர்வினை ஏன் திடீரென ஒரு பேயை பார்த்தது போல மாறியது என்று அதியனுக்கு தெரியவில்லை. ஆனால் அது வீராவால் தான் என்று அவனால் யூகிக்க முடிந்தது. எனவே அதியன் பிரதாபனின் தோளை தட்டி, பிரதாபன், என்ன மன்னிச்சிரு, எங்க குடும்ப மேலாளருக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, இதுங்க கிட்ட உன்னோட கோபத்தை வீணாக்காத, நாம உள்ள போகலாம் என்றான். பிரதாபன் தலையசைத்து சிவாவுடன் சேர்ந்து அதியனை பின்தொடர்ந்தான். வீரா தன் பார்வையை நீக்கியவுடன் சுதாகர் தன் மீதான அழுத்தம் மறைந்து விட்டதை உணர்ந்தார். சுதாகர் வீராவை வெறுத்தார். அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அதிகனோட உதவாக்கற நண்பர்கள் என்னையே எதிர்க்கிறாங்களே, இத்தனைக்கும் அவங்கெல்லாம் முதல் நிலை ருத்ர மகாவீரர்கள் மட்டும்தான், அவை எப்படி என்ன எதிர்க்கலாம் என்று தனக்குள் கோபம் கொண்டார். அப்போது அவன் நினைத்ததை கேட்ட சுருளி, வீரா, இவன் ரொம்ப பண்றான், இவனுக்கு கொஞ்சம் வைத்தியம் செஞ்சு நீ யாருன்னு காட்டு என்றது. வீராவும் தலையை திருப்பி சுதாகரை பார்த்தான். சட்டென அவன் புருவங்களுக்கு இடையிலிருந்து ஒரு முள் வெளிப்பட்டு சுதாகரின் நெற்றியில் துளைத்தது. அவன் சற்றுதான் சுதாகருக்கு சிறிய எச்சரிக்கை கொடுத்தான். ஆனால் சில முட்டாள்கள் பட்டால்தான் திருந்துவார்கள். சுதாகர் திடீரென அலறியபடி தலையை பிடித்துக் கொண்டு தரையில் உருளத் தொடங்கினார்.
கதவின் இருபுறமும் நின்ற காவலாளிகள் நடந்த எதையும் கவனிக்கவில்லை. அவர் திடீரென்று வலியில் தவிப்பதை பார்த்ததும் அவரை நோக்கி ஓடினார்கள். அவரிடம், சுதாகர், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதறினர். அடுத்து என்ன நடக்கும்? மேலாளரே இவ்வளவு திமிர் பிடித்தவர் என்றால் முளரி குடும்பத்தின் மக்கள் எப்படி இருப்பார்கள்? சுதாகரை வீரா தாக்கியது பிரச்சனையாகுமா? அது என் விளைவுகளை அனுபவிக்க வேண்டுமா, அல்லது வீராவே அதை சந்திக்க வேண்டுமா? தெரிந்து கொள்ள இவனுக்கு இது தேவைதான் என்று சுருளி சொல்ல, வீரா முகத்தில் தோன்றிய கேலி புன்னகையுடன் உள்ளே நுழைந்தார். முன்னால் நடந்து கொண்டிருந்த வீராவின் மற்ற நண்பர்கள் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது சுதாகர் தலையை பிடித்துக் கொண்டு கத்திக் கொண்டிருந்தார். வீரா இதற்கு முன்பே ஒருவரை மனரீதியாக தாக்குவதை அவர்கள் மூவரும் பார்த்திருந்தனர். அப்போது ஒரு போட்டியில் வீரா குகனைத்தான் அப்படி தாக்கியிருந்தான். அவனுமே இதே போலத்தான் வலியால் நெளிந்து கொண்டிருந்தான். எனவே வீரா இன்றும் அதே தாக்குதலை பயன்படுத்தி இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எப்படியும் சுதாகரின் நடத்தை மிகவும் அருவருப்பாக இருந்தது. எனவே அவருக்கு இப்படி ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பது நல்லதுதான். இதை நினைத்து அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் முகங்களில் ஒரு புன்னகை தன்னிச்சையாக தோன்றியது. அதற்குள் வீராவும் அவர்களை அடைந்து விட்டார். பிறகு நால்வரும் முளரி குடும்பத்தின் பிரதான கட்டிடத்தை நோக்கி சென்றனர். முளரி குடும்பத்திற்கு அரச தலைநகரின் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டிடம் மிகவும் பழமையானதாக இருந்தாலும் அலங்காரத்திற்கு பிறகு அது ஒரு பழைய மாளிகையைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. பல வேலைக்காரர்களும் பணிப்பெண்களும் வழியில் வந்து போவதை காண முடிந்தது. அவர்கள் அனைவரின் கைகளிலும் எல்லா வகையான சிறந்த உணவுகளும் இருந்தன. இது அடுத்த விருந்துக்கு தயாராகி வருவது போல தோன்றியது. சில சந்துகள் மற்றும் கதவுகளை கடந்து அவர்கள் முளரி குடும்பத்தின் விருந்தினர் மண்டபத்தை அடைந்தனர். அது ஒரு திறந்த வழி. விண்ணில் மின்னும் நட்சத்திரங்களும் தொலைதூர மலை வீடுகளிலிருந்து வரும் விளக்குகளும் தெரிந்தன. மைதானத்திற்கு அருகில் ஒரு நாடகக் குழு ஒரு மேடையை அமைத்திருந்தது. அங்கு சில கலைஞர்கள் தங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். மேடைக்கு அருகில் மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் சில விருந்தினர்கள் ஏற்கனவே அமர்ந்திருந்தனர். அதியன் தனது நண்பர்களுடன் உள்ளே சென்றார். உள்ளேயும் ஒரு துணை மேலாளர் இருந்தார். அவரும் உடனடியாக அதியனை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அவரும் கூட அதியனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவரது வார்த்தைகள் அவமானகரமானதாக இல்லாவிட்டாலும் அவரது தொனியும் இழிவாகவே இருந்தது. சின்னையா, நீங்களும் உங்க நண்பர்களை அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, வாங்க, அதோ அங்க போய் உட்காருங்க என்று ஒரு மூலையை சுட்டிக் காட்டினார். அதியன் அமைதியாக அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் தோழர்களுடன் அந்த பக்கம் சென்றான். அங்கே 2 மேசைகள் மட்டுமே இருந்தன. அவையும் சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. நாற்காலிகள் கூட அதியன்தான் கொண்டு வர வேண்டியிருந்தது. அனைவரும் உட்கார்ந்ததும் பிரதாபன் குறும்புத்தனமான புன்னகையுடன், அதியா, முள்ளரி குடும்பத்துல உனக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லையா? இவங்களுக்கு உன்னை பிடிக்காதா என்று கேட்டான். இதை கேட்ட அதியன் கசப்பான புன்னகையுடன், எனக்கு கவலை இல்லை, எனக்கு இதெல்லாம் பழகினதுதான். ஆனா உங்களை கூட்டிட்டு வந்துதான் நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீங்களும் அவமானப்பட வேண்டியதா போயிடுச்சு என்றான். அட, அப்படி சொல்லாதப்பா, விடு. சரி, இந்த குடும்பத்துல உன்னோட நிலைதான் என்ன என்று பிரதாபன் ஆர்வத்துடன் கேட்டான். அவர்கள் அதியனை ஆதரிக்க இங்கே வந்திருந்தார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னார், அவர்கள் அதியனுக்கு உதவ வந்திருந்தார்கள். ஒருவேளை முளரி குடும்பம் அதியனை அதிகமாக துன்புறுத்தினார். அவர்கள் நிச்சயமாக அவனுக்கு பதிலடி கொடுக்க உதவுவார்கள். இதை இங்கு வந்ததுமே அவர்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆனால் எதையும் செய்வதற்கு முன் பிரதாபன் சில விஷயத்தை அறிந்து கொள்ள விரும்பினார். அதியன் முளரி குடும்பத்தின் நேரடி வாரிசா அல்லது கிளை வாரிசா? எதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அவனை ஒதுக்கி வைக்கின்றனர் என அறிய விரும்பினார். பிரதாபனின் கேள்வியிலிருந்து பிரதாபன் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறான் என்பதை அதியன் புரிந்து கொண்டார். எனவே அவன் முழு சூழ்நிலையையும் சுருக்கமாக விளக்கினான். உண்மையில் அதியன் கிளை வாரிசு எல்லாம் இல்லை.
அவன் இந்த பிரதான குடும்பத்தின் மூத்த மகன். சொல்லப்போனால் முளரி குடும்பத்தில் அதிகனின் நிலை இளவரசனின் நிலைக்கு இணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதிகன் இளமையாக இருந்தபோது அவனது தந்தை ஒரு குடும்ப பணியில் தோல்வி அடைந்து ஒரு விபத்தில் இறந்தார். அப்போதிருந்தே அதிகனிடம் அனைவரின் நடத்தையும் முற்றிலுமாக மாறிவிட்டது. அவனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு அதிகனின் 3வது சித்தப்பா முளரி குடும்பத்தின் தலைவரானார். இதனால் அதிகனின் அனைத்து உரிமைகளும் புதிய தலைவரின் மகனுக்கு சென்றன. அதே நேரத்தில் அதிகன் ஒரு அந்நியராக நடத்தப்பட்டார். அதிகனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரதாபன் தலையை ஆட்டினான். அவனது முகத்தில் கோபம் தெரிந்தது. உன்னோட சித்தப்பா ரொம்ப கொடூரமானவர் போல. குடும்பத்தோட பெரியவங்கெல்லாம் அவர்கிட்ட எதுவும் சொல்லலையா என்று கேட்டான். பொதுவாக பார்த்தால் அவனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு குடும்பத்தின் ஒரே வாரிசு அதிகன்தான். இதனால் குடும்பத்தினர் அவனை நன்றாக நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் நிலைமை அதற்கு நேர்மாறாக இருந்தது. அவர்கள் அவனை மோசமாக நடத்தியது மட்டுமல்லாமல் குடும்பத்திலிருந்து அவனை நீக்கவும் முயன்றனர். இதை கேட்ட சிவாவும் கோபத்தால் சிவந்தார். இவங்கெல்லாம் சொந்த லாபத்துக்காக குடும்பத்தையே வித்துருவாங்க, சுயநலவாதிங்க என்றான். ஆனாலும் வீராவின் எதிர்வினை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அவன் புன்னகையுடன், அப்படின்னா நாம அதிகனுக்கு உதவ வேண்டியதுதான். என்ன அதிகன், அவங்க பிரச்சனை பண்ணா அப்ப நாம என்று வீரா எதுவும் கேட்காமல் நிறுத்த அதிகன் புன்னகைத்தான். சுந்தர தேசத்தில் வீராவுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம்தான் இங்கு அதிகனுக்கும் ஏற்பட்டுள்ளது. அவர்களது தந்தையின் மரணத்திற்கு பிறகு இருவரும் தங்கள் அதிகாரத்தை இழந்தனர். அதனால் வீரா அதிகனுக்கு உதவ வேண்டுமென ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார். தன் நண்பர்கள் இவ்வளவு உற்சாகமாகியதை கண்ட அதிகன் தலையை ஆட்டி, இப்ப நீங்க 3 பேரும் தான் எனக்கு எல்லாமே. சகோதரர்களா, நண்பர்களா, நீங்க எனக்கு உதவ தயாராக இருந்தா நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் என்றான். இதை கேட்டதும், ரொம்ப நல்லது, உண்மையிலேயே இங்க பிரச்சனை வந்தா இந்த மொளரி குடும்பத்துக்கு நல்ல பாடத்தை புகட்டுவோம் என்று பிரதாபன் சிரித்துக் கொண்டே கூறினான். உண்மையில் பிரதாபன் எப்போதும் யோசிக்காமல் லாபமில்லாத விஷயத்திற்கு உதவி செய்ய மாட்டான். யாஞ்சில் குடும்பத்திலேயே லாபம் இல்லாத காரியத்திற்கு கை வைக்காதே என்று விதி உள்ளது. ஆனால் இப்போது அவன் அதிகனுக்கு உதவ தயாராக இருந்தான். மேலும் பிரதாபனுக்கு ஒரு நல்ல காரணம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் பிரதாபன் வீராவின் திறமையை உன்னிப்பாக கவனித்திருந்தான். அவனை பொறுத்தவரை வீராவின் சக்தி வரம்பற்றது. மேலும் எதிர்காலத்தில் அவன் வடக்கு பகுதியின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரனாக மாறக்கூடும். வீரா உறவுகளையும் நட்புகளையும் மிகவும் மதிப்பவன் என்பதை பிரதாபன் அறிந்திருந்தான். வீரா இன்று அதிகனுக்காக நிற்க முடிந்தால் எதிர்காலத்தில் அவன் நிச்சயமாக தனக்காகவும் தனது யாஞ்சில் குடும்பத்திற்காகவும் கூட நிற்பார். இதனால் இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிகனுக்கு உதவ தயாராக இருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதாபன், சிவா, வீரா, அதியன் என இவர்கள் 4வரும் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாகவே எண்ணி வந்தனர். அதனால் உதவுவதற்கு இந்த தனிப்பட்ட காரணமும் இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே ஆண்கள், பெண்கள் என அனைவரும் இருந்த ஒரு குழு உள்ளே வந்தது. துணை மேலாளர் அந்த குழுவை பார்த்ததும் உடனடியாக தனது அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு தலையை குனிந்து முன்னோக்கி நகர்ந்தார். சின்ன முதலாளி, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க, வந்து இங்க உட்காருங்க. நாங்க ஏற்கனவே உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஒரு சிறப்பான இடத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் என்றதும் அங்கிருந்த ஊழியர்கள் விரைவாக நாற்காலிகள் மற்றும் மேசைகளை நேர்த்தியாக ஏற்பாடு செய்து மேஜையில் வழவழப்பான பட்டுத்தாளை விரித்தனர். பின் அவர்கள் அதை நிறைய பழங்கள் மற்றும் சிற்றுண்டிகளால் அலங்கரித்தனர். இந்த சின்ன முதலாளியின் பெயர் ஜெயக்குமரன். அதியனை குடும்பமே புறக்கணித்திருப்பதும் ஜெயக்குமரனை விழுந்து விழுந்து கவனிப்பதையும் பார்க்கும் போதே குடும்பத்தில் அதியனின் நிலை எவ்வளவு மோசமாக உள்ளது என தெளிவாக தெரியும். வீராவின் பார்வையும் ஜெயக்குமரன் இருந்த திசையில் சென்றது. அங்கு ஜெயக்குமரன்
கருப்பு ஆடைகளை அணிந்திருப்பதையும் அவனது நண்பர்கள் அனைவரும் கூட கருப்பு ஆடைகளை அணிந்திருப்பதையும் கண்டான். வீராவுக்கு அவனை பார்க்க பார்க்க உதயசிம்மன் இளைய சிம்மன் நினைவு வந்தது. ஆனால் வீரா உணர்ச்சி வசப்படுபவன் அல்ல. எனவே அமைதியாக இருந்தான். அதே நேரம் நாற்காலியில் அமர்ந்த ஜெயக்குமரன் சுற்றி பார்த்தான். அவனது கண்கள் அதிகனின் மீது விழுந்தன. பின்னர் வீரா, பிரதாபன், சிவா மூவரையும் கண்டான். அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளைக் கொண்டே அவர்கள் அனைவரும் வெளிப்புற சீடர்கள் என புரிந்து கொண்டான். உடனே புருவங்களை உயர்த்தி விசித்திரமாக சிரித்தவன், அதியன், இன்னைக்கு நீ இங்க என்ன பண்ற? உன்னோட பொற்கதிர் குழுவுக்கு போகலையா என்று கேலியாக கேட்டான். அவனது வார்த்தைகளை கேட்ட அதியன் கண் சிமிட்டியபடி, விதிப்படி நானும் குடும்ப விழால கலந்துக்க வேண்டியிருக்கேன் ஜெயக்குமாரா, உனக்கு விதி தெரியாதா என்ன என்று கேட்டான். ஜெயக்குமரன் தலையை ஆட்டியபடி, ஓஹோ சரி சரி, ஆதிசக்தி ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகாவது நீ ஏதாவது நல்ல பேரை எடுத்திருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ இந்த பைத்தியங்களை கூட்டிட்டு வந்திருக்க, ஐயோ என்று நக்கலாக கேட்டான். ஜெயக்குமரனுடன் வந்த இளைஞர்கள் அனைவரும் அபூர்வா குழுவின் உறுப்பினர்கள், ஆதிசக்தி ஆசிரமத்தின் உள் சீடர்கள். எப்போதும் வெளிப்புற சீடர்களை அவமதிப்புடன் பார்ப்பர். இதில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் அபூர்வா குழு 16வது இடத்தில் இருந்தது. ஆசிரமத்தின் 33 குழுக்களில் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் அது குறைவானதும் அல்ல. வீரா மற்றும் பிரதாபனின் மார்பில் பொற்கதிர் தளத்தின் சின்னத்தை பார்த்ததும் அந்த உள் சீடர்களின் முகங்கள் அவமதிப்பால் நிறைந்திருந்தன. அவர்களின் கண்களில் வீராவும் அவனது தோழர்களும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் பலவீனமான சீடர்களில் ஒருவராக தெரிந்தனர். அதே நேரம் அதியனால் தன் நண்பர்கள் அவமதிக்கப்படுவதை தாங்க முடியவில்லை. அவன் பொறுமை பறந்திட, ஜெயக்குமாரா, வார்த்தைகளை பார்த்து பேசு, இவங்க என் நண்பர்கள் என்று கத்தினான். ஓ ஓ ஓ ஓ ஓ என்று ஜெயக்குமரன் அதிகனை வித்தியாசமாக பார்த்தான். அதிகனின் இந்த பயமும் கோபமும் கலந்த வடிவத்தை காண அவனுக்கு பிடித்திருந்தது. ஜெயக்குமரன் சிரித்தபடி, அவங்க பைத்தியம் இல்லைன்னா அந்த பலவீனமான பொற்கதிர் குழுவுல அவங்க என்ன செய்றாங்க? பொற்கதிர் குழுவுல இருக்கிற எல்லாமே முட்டாள் கூட்டம் தானே என்றான். இதை கேட்ட அதிகன் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்று, ஜெயக்குமரா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று சத்தமாக கத்தினான். அதிகனின் கூர்மையான குரலை கேட்டு அங்கு வந்திருந்த அனைத்து விருந்தினர்களும் அவனை நோக்கி தலையை திருப்பினர். மேடையில் இருந்த கலைஞர்கள் கூட தங்கள் நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு அந்த திசையில் பார்க்கத் தொடங்கினர். அதிகனின் அணுகுமுறையை பார்த்ததும் ஜெயக்குமரனின் விளையாட்டுத்தனமான புன்னகை மறைந்தது. அவன் மெதுவாக எழுந்தான். முன்பு அதிகன் மிகவும் பலவீனமாக இருந்தான். அவனை மிரட்டுவது மிகவும் எளிதாக இருந்தது. ஆனால் இன்று அவன் ஆச்சரியப்படும் விதமாக உறுதியாக தெரிந்தான். இந்த தைரியம் ஜெயக்குமரன் எதிர்பாராதது. இந்த அதியனுக்கு எங்க இருந்து எவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஒருவேளை இவன் அவன் கூட வந்தவங்களை நம்பி இருக்கானா? அவ்வளோ பலமானவங்களா அவங்க என்று யோசித்தவன் மீண்டும் வீரா, பிரதாபன், சிவாவை பார்த்தான். அவர்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்திருப்பதை ஜெயக்குமரன் ஏற்கனவே பார்த்திருந்தான். இப்போது கூர்ந்து கவனித்தும் அவர்கள் அனைவரும் பொதுவான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவனது அனுமானம் தவறு. ஏனென்றால் இது எல்லா குடும்பங்களுக்கும் பொருந்தாது. சொல்லப்போனால் பிரதாபனின் யாஞ்சில் குடும்பத்தை பொதுவான குடும்பங்களாக கருத முடியாது. அது மட்டுமல்லாமல் யாஞ்சில் குடும்பம் எந்த சாதாரண உயர்குடி குடும்பத்தையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக 8 பெரிய குடும்பங்களுடன் தோளோடு தோள் நிற்கக்கூடிய ஒரே குடும்பம் யாஞ்சில் குடும்பம் மட்டுமே. யவன பேரரசிலேயே யாஞ்சில் குடும்பம் மட்டும் விதிவிலக்காக இருந்தது. ஆனால் இது எதுவும் ஜெயக்குமரனுக்கு தெரியாது. எனவே அது அவனது தவறல்ல. மேலும் அதிகனின் நண்பர்களின் பலமும் கூட அவனுக்கு எந்த ஒரு கவலையையும் தரவில்லை. காரணம், பிரதாபன், சிவா இருவரும் அர்த்த மகாவீரர்கள். அதே நேரத்தில் வீரா முதல் நிலை ருத்ர மகாவீரன் மட்டுமே. ஆனால் ஜெயக்குமரனும்
நடுத்தர நிலை ருத்ர மகாவீரன். மேலும் அவனது நண்பர்கள் அவனை விட அதிக சக்தி வாய்ந்தவர்கள். அதனால்தான் ஜெயக்குமரன் வீராவையும் மற்றவர்களையும் அவமதித்துக் கொண்டிருந்தான். அதியா, நான் யாருங்கிறத மறந்துட்டியா என்று ஜெயக்குமரன் கோபமாக கேட்டான். இதை கேட்டதும் பிரதாபன், சிவா இருவரும் கோபத்தில் முகம் சிவந்தார்கள். அதிகனின் குடும்பத்தினர் இவ்வளவு கொடூரமாக இருப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வீராவின் முகம் முற்றிலும் உணர்ச்சியற்றதாக இருந்தது. அவன் மெதுவாக எழுந்து அதிகனின் தோளை தட்டி, அதியா, யார் இவன் என்று கேட்டான். பதிலுக்கு பற்களை கடித்த அதிகன், என் சித்தப்பா மகன் என்றான். ஓ, சித்தப்பா மகனா? அப்ப எல்லாரும் உறவுக்காரங்க தான். உறவுகளா இருந்தா மரியாதை கொடுத்துதான் ஆகணும் இல்லையா என்று ஜெயக்குமரனிடம் வீரா சிரித்துக் கொண்டே கேட்க, ஜெயக்குமரன் இகழ்ச்சியாக சிரித்தபடி, உறவா? எனக்கு சமமாகிற தகுதி இருக்கா அவனுக்கு என்றான். வீராவும் சிரித்தபடி, அதுவும் சரிதான், நீ ஏன் சொல்லிட்ட, அதிக உனக்கு தகுதி இல்லாதவனா போயிட்டான். அப்போ இந்த விஷயத்தை கையாள்றது எனக்கு இன்னும் சுலபம் தானே என்ற வீராவின் உதடுகளில் ஒரு கோணலான புன்னகை தோன்றியது. நீ என்ன சொல்ற, கையாள்றது சுலபமா என்ற வீராவின் வார்த்தைகளை கேட்டு ஜெயக்குமரன் திகைத்துப் போனான். அடுத்து என்ன? வீரா என்ன செய்ய போகிறான்? ஜெயக்குமரனை தாக்கப் போகிறானா? வீராவால் முளரி குடும்ப மக்களுக்கு பாடம் சொல்லி அதிகனுக்கு உரிமையை பெற்றுத்தர முடியுமா? அல்லது வீராவால் புதிய பிரச்சனைகள் வரப்போகிறதா? தெரிந்து கொள்ள வீரா சிரித்தபடி குளிர்ந்த குரலில், எங்க பொற்கதிர் குழுவ ஒரு முட்டாள் கூட்டம்னு நீ சொன்ன. சரி, போனா போகுது. அதிகனுடைய உறவுக்காரனாச்சேன்னு நாங்க அதை பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீதான் 2 பேரும் உறவினர்கள் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டல்ல. இனி நாங்க எதுக்காக பொறுமையா இருக்கணும் என்ற வீரா தனது உள்ளங்கையில் ஆன்மீக சக்தியை சுருக்கினான். ஒரே நொடியில் அவனது உடலிலிருந்து ஒரு கடுமையான சக்தி வெளிப்பட்டு ஜெயக்குமரன் மற்றும் அவனது தோழர்களை சூழ்ந்தது. அந்த சக்தியில் வீராவின் மனசக்தியும் கொல்லும் நோக்கமும் அடங்கும். முளரி குடும்பத்தின் விழாவில் பங்கேற்றதிலிருந்து இதுவரை வீராவும் அவனது தோழர்களும் அவமானங்களை மட்டுமே சந்தித்து வந்தனர். ஆனால் அதியனுக்காக அவர்கள் எதற்கும் பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. ஏனென்றால் அதியன் சண்டைக்காக அவர்களை அழைக்கவில்லை, தனது ஆதரவிற்காக அவர்களை அழைத்திருந்தான். இந்த சூழ்நிலையில் அவர்கள் யோசிக்காமல் சண்டையிட்டார் அது அதியனின் பின்பத்தை சேதப்படுத்தும். எனவேதான் வீரா ஜெயக்குமரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஒருவேளை அதியனை அவன் தனது உறவினராக அங்கீகரித்திருந்தார் இந்த விஷயத்தில் வீரா கொஞ்சம் அமைதி அடைந்திருப்பான். ஆனால் ஜெயக்குமரனோ குடும்ப உறவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. எனவே இதற்கு மேல் அவர்கள் தயங்க வேண்டிய அவசியமில்லை. வீரா ஒரு சக்தி வாய்ந்த ஒளியை வெளிப்படுத்துவதைக் கண்டு ஜெயக்குமரன் மற்றும் அவனது தோழர்களின் முகங்கள் அசிங்கமாக மாறியது. அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக எழுந்து நின்றனர். வீராவின் ஒளி சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஜெயக்குமரனும் அவனது தோழர்களும் பலவீனமானவர்கள் இல்லை. இதனால் இரு தரப்பினரும் நேருக்கு நேர் நின்று ஒருவரை ஒருவர் கோபமாக பார்த்தனர். அவர்களின் சண்டை எந்த நேரத்திலும் தொடங்கும் என்று தோன்றியது. ஆனால் அப்போது விருந்தினர் மண்டபத்தின் வாசல் உள்ளே 5-6 உருவங்கள் நுழைந்தன. அவர்களும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள்தான். அனைவரின் பார்வையும் வாயிலை நோக்கி திரும்ப ஜெயக்குமரன் வாயில் புறம் பார்த்துவிட்டு, குழலி, நீ வந்துட்டியா என்று கேட்டான். அங்கிருந்த பதட்டமான சூழ்நிலை அப்படியே மாறியது. தேவகன்னியர் குழுவின் சீடர்கள் குழலியுடன் உள்ளே நுழைவதைக் கண்டதும் ஜெயக்குமரன் கண்கள் பிரகாசித்தன. அடடடடடடா, துகிராவும் வந்திருக்காளா? அவன் நம்ம சிறப்பு விருந்தினராச்சே என்ற ஜெயக்குமரன் அதியன் மற்றும் அவனது நண்பர்களுடன் இப்போது எந்த தகராறும் செய்ய விரும்பவில்லை. அவனது நோக்கமெல்லாம் இப்போது துகிராவின் புறம் திரும்பிவிட்டது. இந்த முறை அவன் தன் குடும்ப விழாவிற்கு ஒரு சிறப்பு நோக்கத்துடன் தான் வந்திருந்தான். அதற்காகவே அவனது தங்கை குழலி
துகிராவையும் தனது சிறப்பு நண்பர்களை இங்கு அழைத்து வந்திருந்தாள். ஜெயக்குமரன், துகிரா இருவரும் இதற்கு முன்பே பலமுறை சந்தித்திருந்தனர். மேலும் அவர்களின் முதல் சந்திப்பிலேயே ஜெயக்குமரன் தனது இதயத்தை இழந்திருந்தார். இதில் துகிரா யாகர் குடும்பத்தின் மூத்த மகள். யாகர் 8 பெரிய குடும்பங்களில் ஒன்று. மேலும் துகிராவின் குடும்பத்தில் அவளது நிலை மிகவும் வலுவானது. அவளது அந்தஸ்து குடும்பத்தின் மூத்த வாரிசுகளை விட உயர்ந்தது. கிட்டத்தட்ட இளவரசியைப் போலிருந்தாள். ஆனால் ஜெயக்குமரனோ முளரி குடும்பத்தின் வாரிசாக இருந்தாலும் முளரி குடும்பம் ஒரு சிறிய நலிந்து போன உயர்குடும்பமாக இருந்தது. எனவே இருவருக்கும் இடையிலான தூரம் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டிருந்தது. இதனால் தன்னால் துகிராவின் மனதை நேரடியாக வெல்ல முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். மேலும் துகிரா அசுர வேட்டையில் பங்கேற்கப் போவதாக கேள்விப்பட்டதும் ஜெயக்குமரனும் அந்த வேட்டையில் சேர விரும்பினான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அபூர்வா குழு திறமையானவர்களால் நிறைந்திருந்தது. அதனால் அவனால் அந்த குழுவில் சேர முடியவில்லை. அசுர வேட்டை முடிந்து பெருமறை நகரிலிருந்து துகிரா திரும்பிய போதும் கூட ஜெயக்குமரன் அவளை சந்திக்க ஆர்வமாக இருந்தான். ஆனால் துகிராவை சந்திக்க அவனுக்கு நல்ல காரணம் எதுவும் கிடைக்கவில்லை. எனவேதான் அவன் தனது சகோதரி குழலிக்கு ஒரு குறைந்த தர ஆன்மீக ஆயுதத்தை கொடுத்து அதற்கு ஈடாக துகிராவையும் தேவகன்னியர் குழுவை சேர்ந்த வேறு சில நண்பர்களையும் இந்த விழாவிற்கு அழைக்கச் செய்தான். ஒருவேளை விழாவில் ஏதேனும் நெருக்கம் ஏற்பட்டால் துகிராவின் இதயத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துவிட முடியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அப்படிப்பட்ட துகிரா இங்கு வந்திருப்பதை கண்ட பிறகும் ஜெயக்குமரன் ஏன் அதிகனுடனும் அவனது முட்டாள் நண்பர்களுடனும் தனது நேரத்தை வீணாக்கப் போகிறான்? இனி அவனது முழு கவனமும் துகிரா மீது மட்டும்தான் இருக்கும். ஏய், யாகர் குடும்பத்தோட மூத்த மகள் துகிரா வந்துட்டார்னு சத்தமா அறிவிச்சிடு என்று ஜெயக்குமரன் வேலையாட்களை முகஸ்துதி செய்து உத்தரவிட்டான். பின் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியாமல் தனது 32 பற்களும் தெரிய பளீரென சிரிக்க ஆரம்பித்தார். அதே நேரம் உத்தரவை பெற்ற துணை மேலாளர், யாகர் குடும்பத்தோட மூத்த மகள் மரியாதைக்குரிய துகிரா வந்துட்டாங்க என்று சத்தமாக கத்தினார். பொதுவாக ஒரு உயர்குடி குடும்பத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வரும்போதெல்லாம் தாங்கள் அவர்கள் மீது வைத்துள்ள மரியாதையை காட்ட இப்படி அறிவிக்கச் சொல்வார்கள். உண்மையில் இந்த விதியின்படி முளரி குடும்பத்தினர் பிரதாபனின் வருகையையும் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே அதிகனுக்கு பிரதாபனின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூட ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அறிவிப்பை கேட்ட அதியன், மன்னிச்சிரு பிரதாபன், உன்னையும் இப்படி அழைச்சிருக்கணும். ஆனா என்று பிரதாபனிடம் மெல்லிய குரலில் மன்னிப்பு கேட்க பிரதாபன் அதியனின் தோளை தட்டி, ஹே, நண்பர்களுக்குள்ள அதெல்லாம் தேவையே இல்லாதியா என்றான். துணை மேலாளரின் அறிவிப்பு சத்தத்தை கேட்டபடி மெல்லிய வெள்ளி நூல்களால் அழகான வேலைப்பாடு செய்யப்பட்ட வெளிர் சிவப்பு நிற உடையை அணிந்தபடி தேவதையைப் போல துகிரா நடந்து வந்தாள். அவள் பின்னே வந்த தேவகன்னியர் குழுவின் மற்ற சீடர்கள் அழகாக இருந்த போதிலும் துகிரா மட்டும் கோழி கூட்டத்தினிடையே உள்ள அன்னம் போல வித்தியாசமாக தெரிந்தாள். தனக்கான அறிவிப்பு முடிந்தவுடன் வழக்கமான நடையோடு அனைவரையும் நோக்கி மரியாதையுடன் கையை அசைத்தாள். பின் தன் முன்னால் நின்று கொண்டிருந்த உட்புற சீடன் ஜெயக்குமரனை பார்த்தவள் அவர் தன் தோழி குழலியின் மூத்த சகோதரர் என்பதை அடையாளம் கண்டுகொண்டாள். அவர்கள் முன்பே சந்தித்திருந்தாலும் அவர்கள் அதிகம் பேசியதில்லை. எனவே அதிக அறிமுகம் இல்லாதவர்களாகவே இருந்தனர். ஜெயக்குமரன் துகிராவை வரவேற்று அவளையும் மற்ற பெண்களையும் தனது மேசைக்கு அழைத்து வந்தான். அவனது கவனம் முழுக்க துகிரா மீது மட்டுமே இருந்தது. துகிரா நாற்காலியில் உட்காரப் போனாள். அப்போது திடீரென அவள் கண்கள் மூலையிலிருந்த மேசையை நோக்கி சென்றன. அங்கே வீராவை பார்த்ததும் அவளால் உற்சாகமடைவதை தவிர்க்க முடியவில்லை. வீரா என்று அழைத்தபடி வேகமாக எழுந்தாள். வீரா 6 அசுர தளபதிகளை கொன்று அவளுடைய உயிரை காப்பாற்றிய வீரன். அது மட்டுமல்ல, அவளை பாதுகாக்க தன் சக்தியின் ஒவ்வொரு துளியையும் இழந்து
செத்து பிழைத்து வந்தவன். சொல்லப்போனால் வீரா துகிராவின் இதயத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றிருந்தான். பெருமறை நகரில் அசுர தாக்குதல் நடந்த நாளில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக வீரா அன்று நறுமுகையால் சிறையில் அடைக்கப்பட்டதால் அவனால் அவர்களுடன் செல்ல முடியவில்லை. இதனால் துகிரா அவனை நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள். இருந்தும் செல்வதற்கு முன்பு அவள் தனது சித்தப்பா கமலக்கண்ணனிடம் என்ன நடந்தாலும் வீராவை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ஆனாலும் அவளுடைய மனது அமைதியாகவில்லை. பின்னர் வீரா அசுர தாக்குதலிலிருந்து தப்பியது மட்டுமல்லாமல் ஒரு அர்த்த மகாவீரனாக இருந்தும் கூட பெருமறை நகரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தான் என்பதை அறிந்த துகிரா மிகவும் மகிழ்ச்சியானாள். மேலும் இந்த சம்பவம் துகிராவின் இதயத்தில் வீராவின் நிலையை வேறொரு நிலைக்கு உயர்த்தியது. ஆனால் வீரா பெருமறை நகரை விட்டு வெளியேறிய பிறகு அவளுக்கு அவனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவன் நினைவில் தான் இருப்போமா என்று கூட யோசிக்காத துகிரா அவனை கண்டுபிடிக்க தனியாக செல்வது பற்றி யோசித்தாள். ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு பையனை தேடி ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்வது எந்த நாகரீக உயர்குடி பெண்ணும் செய்யும் செயல் அல்ல என்பதால் துகிராவால் அந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை. தன் வாழ்வில் முதல் முறையாக உயர்குடி பெண்ணாக பிறந்ததற்கு அன்று வருத்தப்பட்டாள். பின்னர் ஒரு நாள் வீரா தனது குழுவுக்கு திரும்பிவிட்டதாகவும் பயிற்சிக்காக அடிக்கடி மாயக்கடல் மீன் ஏரிக்கு செல்வதாகவும் துகிரா கேள்விப்பட்டாள். அன்றைய நாள் வீரா பாதுகாப்பாக திரும்பி வந்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தாலும் வீரா தன்னை முற்றிலும் மறந்துவிட்டான் என்று அறிந்து ஏமாற்றம் கொண்டாள். அவனிடம் பேச துடித்த மனதை அடக்க முடியாமல், பேசாம நானே போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டுமா? கேட்டா பயிற்சிக்கு வந்தன்னு கூட சொல்லிடலாம். எப்படி உள்ள பயிற்சி செய்யறதுன்னு அவன்கிட்ட கேட்டு பேச்ச வளர்க்கலாம். போகலாமா? ஆனா நானே போய் எப்படி பேச்சு கொடுக்க முடியும் என்று இருவேறாக யோசித்தாள். இறுதியில் அவள் வளர்ந்த விதமும் அவளுடைய மரியாதை பிம்பமும் அவளை அப்படி செய்ய விடவில்லை. கடினப்பட்டு தன்னை அடக்கிக் கொண்டாள். இன்று கூட துகிரா இங்கு வர விரும்பவில்லை. ஆனால் குழலியின் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் தான் அவள் ஒப்புக்கொண்டாள். அதிலும் தற்செயலாக வீராவை இங்கேயே சந்திப்பாள் என்று அவள் நினைக்கவே இல்லை. அடப்பாவி, ராத்திரியும் பகலுமா இவனை நினைச்சு உருகிற என்ன வந்து பார்க்க உனக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த முளரி குடும்பத்து விழாக்கு வர மட்டும் உனக்கு நேரம் இருக்கா? அப்ப உண்மையிலே நீ என்ன மறந்துட்டியா? இரு உன் அப்புறமா கவனிச்சுக்கிற என்று கோபத்திலும் வேதனையிலும் தனக்குள் அவனிடம் செல்லமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தவள் வீரா சிரித்தபடி நிற்பதை கண்டதும் அவளுடைய எல்லா கோபமும் கரைந்து விட்டது. வீராவை பார்த்து அவள் இப்படி மதிமயங்கி நிற்க அது தெரியாத ஜெயக்குமரன் அவளை கவர முயற்சித்து அவளை புகழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் எங்கே அவனை கவனித்தாள். ஜெயக்குமரனை தவிர்த்து வீராவின் முன் சென்று நின்றாள். இந்த நேரத்தில் துகிராவின் சிரித்த முகம் புதிதாக பூத்த புத்தம் புதிய பூவைப் போல மலர்ந்து இருந்தது. ஆனால் அதற்கு மாறாக அவளுடைய வார்த்தைகள் எரிச்சலை பிரதிபலித்தன. ஏ வீரா, திரும்ப வந்த பிறகு கூட என்ன சந்திக்க நீ ஏன் தேவகன்னியர் குழுவுக்கு வரவே இல்லை என்று செல்ல கோபத்துடன் கேட்டாள். ஆனால் துகிராவின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். குறிப்பாக துகிராவின் அடையாளத்தை அறிந்தவர்கள். உதாரணமாக பிரதாபன் யாஞ்சில் குடும்பத்தின் வாரிசாக இருந்ததால் அரச தலைநகரின் முக்கியமான குடும்பங்களை பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருந்தார். துகிரா தற்போதைய யாகர் குடும்ப தலைவரின் செல்ல பேத்தி என்றும் அவளுக்கு தான் குடும்பத்தின் மற்ற பிள்ளைகளை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் அவன் நன்கு அறிவான். துகிராவின் திறமையை சராசரியை விட சற்று அதிகமாக கருதலாம். ஆனால் அவள் குடும்பத் தலைவரின் கண்களை போன்றவள். அவள் விரும்பினாள் குடும்பத்தின் எந்த வளங்களையும் அவளால் பயன்படுத்த முடியும். குடும்பத் தலைவரின் ஆதரவின் காரணமாக குடும்பத்தின் மற்ற பெரியவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினர் என அனைவருமே அவளை மிகவும் மதிப்பர். உண்மையில்
துகிராவை பற்றி பிரதாபனுக்கு இன்னும் கூட விரிவான தகவல்கள் தெரியும். ஏனெனில் ஒரு காலத்தில் யாஞ்சில் குடும்பம் யாகர் குடும்பத்துடன் திருமண கூட்டணியை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தது. பிரதாபனின் குடும்பத்தினர் பிரதாபனின் மூத்த சகோதரனான விக்ராந்தனுக்கு துகிராவை திருமணம் செய்ய கேட்டனர். இது போன்ற திருமண கூட்டணி பெரிய குடும்பங்களில் மிகவும் பொதுவானது. மேலும் திருமண கூட்டணி நிறுவப்பட்ட பிறகு இரு குடும்பங்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும். இருப்பினும் யாகர் குடும்ப தலைவர் துகிராவின் எண்ணங்களுக்கும் விருப்பத்திற்கும் மதிப்பு கொடுத்து அந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அது மட்டுமின்றி துகிரா அவ விரும்புறவனையே திருமணம் செஞ்சுக்குவா, குடும்பத்துல யாரும் அவளுடைய முடிவை எதிர்க்க கூடாது என்று கட்டளையே போட்டு விட்டார். பொதுவாக துகிரா சுயமரியாதையுள்ள பெண், உணர்ச்சிகளுக்கு அதிகம் மதிப்பு கொடுப்பவள். அவளுக்கென காதல் வாழ்க்கை பற்றி சில கற்பனைகள் இருந்தன. அப்படி இருக்க இரண்டு குடும்ப நலனுக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைத்து திருமணம் செய்து கொள்ளும் முறையை அவள் வெறுத்தாள். இதனால் யாஞ்சில் குடும்பமும் அந்த பேச்சுவார்த்தையை கைவிட்டனர். இதையெல்லாம் எண்ணிய பிரதாபன், எனக்கு துகிராவை பத்தி தெரிஞ்சிருக்கிறது இயல்புதான். ஆனா இந்த துகிராவுக்கும் வீராவுக்கும் ஒருத்தர் எப்படி தெரியும்? அதுலயும் துகிரா வீரா கிட்ட இவ்வளவு உரிமையா சண்டை போடுறா, அவனை குறை சொல்றா. ரெண்டு பேத்துக்குள்ள என்னவோ நடக்குது என்று தனக்குள் பலமாக யோசித்தான். சிவாவும் அதிகனும் அவனைப் போல ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அவர்களின் மனதில் வேறு சில எண்ணங்கள் இருந்தன. ஐயோ, இவ்வளோ அழகான பொண்ணு தானா வந்து வீரா கிட்ட ஏன் என்ன பார்க்க வரலன்னு செல்லமா சண்டை போடுறா. நம்ம நண்பனுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குப்பா என்று அதிகன் கிசுகிசுக்க சிவாவு, ஆனா அதிகா, வீராவுக்கு எப்போ எப்படி துகிராவ தெரியும்? கண்டிப்பா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. ஒருவேளை அது காதலா இருக்குமா என்று கேட்டான். மறுபக்கம் துகிராவை பார்த்து வீராவுமே ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவன் துகிராவுக்கு பதில் சொல்லும் முன்பே சிவா வீராவை லேசாக இடித்து புன்னகையுடன் துகிராவை நோக்கி கை காட்டி, வீரா, இவங்க தானே எங்க வருங்கால அண்ணி என்று கலாய்ப்பது போல கேட்டான். இதை கேட்டதும் வீரா மற்றும் பிரதாபனின் இதயங்கள் துடித்தன. என்னது என்று அவர்கள் அதிர, அப்பாவி அதிகனும் ஒரு படி மேலே சென்று எழுந்து நின்று வணக்கம் அண்ணி என்றான். அடுத்து என்ன நடக்கும்? துகிராவை அண்ணி என்று அழைத்த சிவாவும் அதிகனும் தவறு செய்து விட்டார்களா? துகிரா இதை கேட்டு கோபப்படுவாளா அல்லது மகிழ்ச்சி அடைவாளா? துகிராவை விரும்பிய ஜெயக்குமரனின் எதிர்வினை என்ன தெரிந்து கொள். வீரா, இவங்க தானே எங்க வருங்கால அண்ணி என்ற சிவாவின் வார்த்தைகளை கேட்டதும் வீரா மற்றும் பிரதாபனின் இதயங்கள் அவர்களின் வாய்களில் துள்ளி குதித்தன. அதியன் ஒரு படி மேலே சென்று துகிராவை வரவேற்க எழுந்து நின்று வணக்கம் அண்ணி என்றான். ஏய், கேலி பண்ணாதீங்க என்று துகிரா கோபப்படுவது போல் இருவரையும் கண்டித்தாள். அவள் முகத்தில் வெட்கத்தின் சாயல் தெரிந்தது. ஆனால் அவளுமே இதற்கு அதிகம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அங்கிருந்த அனைவரும் புத்திசாலிகளாகவே இருந்தனர். எனவே அவளது இந்த முகபாவனையை பார்த்த அனைவருமே அவளுக்கும் வீரா மீது ஆர்வம் உள்ளதை புரிந்து கொண்டனர். ஏ வீரா, என்ன உறைஞ்சு போய் நிக்கிற? ஒரு பொண்ணு அவ. இதுக்கு மேல உனக்கு அவ என்ன குறிப்பு காட்டுவா? போய் அவகிட்ட பேசு என்று சுருளியும் தூண்டியது. ஐயோ சுருளி, சும்மா இரு, எனக்கு ஏற்கனவே கை காலெல்லாம் வெடவடங்குது, நீ வேற என்று வீராவும் சற்று சங்கடமானார். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வெடவடங்குதா? நடத்து நடத்து என்ற சுருளி அமைதியாகிவிட வீராவின் நண்பர்களும் உற்சாகமான மனநிலையில் இன்னும் கேலி செய்து கொண்டிருந்தனர். அதிகனும், சரி சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எதிர்காலத்துல கூப்பிடலாம், இப்ப இல்ல, சரியா என்றவன் பார்வை ஜெயக்குமரனை சந்தித்தது. அதியன் கொஞ்சம் அப்பாவியாக இருந்தாலும் முட்டாள் அல்ல. துகிரா விழாவிற்கு வந்ததிலிருந்து ஜெயக்குமரனின் முழு கவனமும் துகிரா மீது மட்டுமே குவிந்திருப்பதை அவன் கண்டிருந்தான். ஜெயக்குமரன் துகிராவை புகழ்ந்து அவளை நெருங்க முயற்சிக்கிறான் என்று யோகித்தான். அதனாலேயே
வீராவுடன் சேர்த்து அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் துகிராவை எவ்வளவு அதிகமாக கேலி செய்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக ஜெயக்குமரன் சங்கடப்பட்டார். துகிராவின் கவனத்தை அவன் திருட முயல அவளோ வீராவிடம் நெருங்கிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அதியன் மேலும் ஏதோ சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்ட துகிரா சுமாரு என்று வெட்கப்பட்டவள் தன் அழகான மூக்கை சுருக்கி தன் தோழிகளை அழைக்க தலையை திருப்பினாள். குழலி, ராதா, யாதினி, எல்லாரும் இங்க வாங்க, உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துற. இதுதான் வீரா என்று துகிரா சொன்னவுடன் அந்த பெண்களின் அழகான கண்களும் வீராவின் மீது சுவாரஸ்யமாக பதிந்தன. துகிரா, இவனை பத்தி தானே நீ எப்பவும் பேசிக்கிட்டு இருப்ப? ஆனா உண்மையை சொல்றேன், இவன் நீ சொன்னதை விட ரொம்ப அழகா இருக்கா. ஆமா, இவனோட நீலக்கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. நீலக்கண் பிரகாசிக்கிறது போல இவன் கண்ணு ரெண்டும் மின்னுது. ஆஹா, வீரா மாதிரி ஆளெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் அசுர வேட்டையில கலந்திருந்திருப்பேன். அப்ப இவ்வளவு அழகான ஆளு உன்னை இல்ல என்ன அசுர தளபதிகள் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பான். ஆமாண்டி, அது ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும் என்று பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். துகிராவை காப்பாற்றுவதற்காக வீரா ஒரு அசுர தளபதியை துரத்திச் சென்று 6 அசுர தளபதிகளை கொன்ற கதை ஏற்கனவே தேவகன்னியர் குழு முழுக்க பரவி இருந்தது. இது வீராவுக்கு தெரியாது. வீரா வேட்டையில் பங்கேற்ற செய்தி பொற்கதிர் குழுவில் அவ்வளவு பரவலாக பரவவில்லை. அசுர வேட்டையில் பங்கேற்றவர்கள் கூட அதை பற்றி அதிகம் பேசவில்லை. இதனால் பொற்கதிர் குழுவை விட தேவகன்னியர் குழுவில் வீராவுக்கு அதிக நற்பெயர் இருந்தது. அந்த பெண்களின் வார்த்தைகளை கேட்டு வீராவும் கொஞ்சம் சங்கடமாக உணரத் தொடங்கினான். ஆனாலும் அவன் அவர்களின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். இதற்கிடையில் எல்லா பெண்களும் தொடர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க குழலியின் முகபாவனை மட்டும் கொஞ்சம் இயற்கைக்கு மாறாக இருந்தது. துகிராவின் நெருங்கிய தோழி என்பதால் குழலிக்கு அன்று நடந்த முழு கதையும் நன்கு தெரியும். துகிரா வீராவை ஒரு சிறந்த நாயகனாக வர்ணித்திருந்தாள். துகிரா மட்டுமல்லாமல் அசுர குழுவில் பங்கேற்ற மற்ற பெண்களும் வீராவின் துணிச்சலை பாராட்டிக் கொண்டே இருந்தனர். இதே வேறு எங்காவது இருந்திருந்தால் யாதினி, ராதா மற்றும் பிற பெண்களைப் போல குழலியும் வீராவை புகழ்ந்திருப்பாள். ஆனால் இப்போது நிலைமையே வேறு. தனது சகோதரன் ஜெயக்குமரன் துகிராவை மிகவும் விரும்புவதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். துகிராவை அவன் கட்டளைப்படியேதான் இங்கு அழைத்து வந்திருந்தாள். ஆனால் வீராவும் தன் இல்ல விழாவிற்கு அதுவும் இன்றே வருவான் என்று அவள் நினைக்கவே இல்லை. இதில் அவனை அழைத்து வந்தது அதியன். ஆதிசக்தி ஆசிரமத்துல எத்தனையோ சீடர்கள் இருக்காங்க. பொற்கதிர் குழுவுல கூட 10,000க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருக்காங்க. ஆனா இந்த வீரா அதியனுடைய நண்பனாதான் இருக்கணுமா என்று யோசித்த குழலி சிறிது தூரத்தில் இருந்த ஜெயக்குமரனை ரகசியமாக பார்த்தாள். இந்த நேரத்தில் ஜெயக்குமரனின் முகம் முழுக்க இருண்டிருந்தது. உள்ளுக்குள் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் கடுகை போட்டால் கூட அது பொரிந்து போகும் அளவு சூடாக இருந்தான். ஜெயக்குமரனை பொறுத்தவரை துகிரா ஒரு தெய்வத்தைப் போல. துகிராவை அடைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதை அறிந்திருந்தாலும் அவளை எப்படியாவது அடைய விரும்பினான். அதற்காக ஏதாவது முயற்சித்துக் கொண்டே இருந்தவன் இந்த விழாவை காரணம் காட்டி துகிராவை அழைத்து வர வைத்திருந்தான். இதற்காகவே அவன் நீண்ட காலமாக தயாராகி வந்தான். துகிராவை கவர சிறப்பு திட்டங்களையும் தயாரித்திருந்தான். ஆனால் துகிரா வந்தவுடன் வீராவை பார்ப்பாள் என்றும் இங்கு இப்படி அவள் கவனம் முழுக்க அவன் புறம் திரும்பும் என்றும் ஜெயக்குமரன் நினைக்கவே இல்லை. வீரா மீது துகிரா அதிக ஆர்வம் கொண்டிருப்பதை அவனால் தெளிவாக காண முடிந்தது. பெரிதாக தோற்றதாக உணர்ந்தவன் மொத்த பலமும் தீர்ந்து விட்டதைப் போல சோர்வானான். அங்கிருந்த ஜெயக்குமரனின் நண்பர்களுக்கும் ஜெயக்குமரன் துகிராவை விரும்புவது நன்றாக தெரியும். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் எதிர்மாறாகிவிட்டது. கோபத்தின் நெருப்பில் எரிந்த ஜெயக்குமரன் தனது கைமுட்டிகளை இறுக்கமாக இறுக்கினான். அவனது கண்களில் ஒரு கொடூரம் தோன்றியது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வீராவை எப்படியாவது கொல்லணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
அவனின் அந்த பயங்கரமான தோற்றத்தை பார்த்த அவனது நண்பர்களில் ஒருவர் அவனது கையை மெதுவாக அழுத்தி, ஜெயக்குமரா, இப்ப எதையும் வெளியே காட்டாத. உன் எதிரி பலவீனமானவை இல்ல. இப்ப நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு எதிராவே முடிஞ்சிடும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். உண்மையில் ஜெயக்குமரனுக்கு தெரியும், வீரா பலமானவன், அவனை உடனே தாக்க முடியாது என்று. ஏனெனில் வீரா சிறிது நேரத்திற்கு முன் வெளியிட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒளியை அவனும் உணர்ந்திருந்தான். வீரா முதல் கட்ட ருத்ர மகாவீரன் மட்டுமே என்றால், ஒரு போர் வீரனது உண்மையான சக்தி அவனது குண்டலினி சக்தி அளவை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் அறிந்திருந்தனர். மேலும் அந்த பெண்களின் வார்த்தைகளிலிருந்து வீரா பல அசுர தளபதிகளை கொன்றுள்ளான் என்பதை புரிந்து கொண்டார். ஜெயக்குமரனும் அவனது தோழர்களும் அசுர வேட்டையில் பங்கேற்கவில்லை என்றால் அசுர தளபதிகளின் சக்தியை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணமாக, அபூர்வா குழுவின் முதல் 50 உள் சீடர்கள் மட்டுமே ஒரு அசுர தளபதியை எதிர்கொள்ள முடியும். அப்படி எதிர்கொண்டாலும் அசுர தளபதிகளை கொல்வது அவர்களது சக்தியில் முடியாது. எனவே துகிரா மற்றும் பிற பெண்களின் வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக நம்பவில்லை. ஆனால் அதே நேரம் துகிராவின் முன்னால் ஜெயக்குமரன் வீராவை தாக்கினார். அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். இது துகிராவின் மனதில் ஜெயக்குமரன் மீது வெறுப்பை உண்டாக்கும். இதை உணர்ந்த ஜெயக்குமரன் தனது கைமுட்டிகளை தளர்த்தினார். எப்படி இருந்தாலும் இன்று முளரி குடும்பத்தினர் தான் விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நேரத்தில் அவன் ஏதேனும் செய்தால் முழு விழாவும் பாழாகிவிடும். இப்போதைக்கு இதை நான் பொறுத்துக்கிறேன். ஆனா விழா முடிஞ்சதும் அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுப்பேன். அதிகா, எனக்கானவளை என்கிட்ட இருந்து திருட முயற்சி பண்ற ஒருத்தனை நீ முளரி குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது. இதுக்கு பிராயச்சித்தமா நீ உன் உயிரை கொடுத்தே ஆகணும் என்றான். ஜெயக்குமரனின் இதயம் வேதனையில் துடிக்க தனக்குள் சபதம் எடுத்தவன் தன்னை அறியாமலேயே தனது கைமுட்டிகளை மீண்டும் இறுக்கினான். அவனது விரல்கள் அவனது உள்ளங்கையில் அழுத்தி ரத்தம் வரத் தொடங்கியது. வீராவின் புலன்கள் பொதுவாகவே சாதாரண மக்களை விட மிகவும் வலிமையானவை. ஜெயக்குமரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்திருந்தாலும் வீராவால் அவனது பகைமையை நன்றாக உணர முடிந்தது. இந்த உணர்வு முந்தைய உணர்விலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. முன்பு அதிகனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் ஏதோ பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கோபத்தை கொண்டிருந்தவன் இப்போது பகை உணர்வை வெளியிட்டான். இது ஒரு வகையான விரோதமான குரோதமாக இருந்தது. அதை வீராவின் இரத்தத்தால் மட்டுமே அமைதிப்படுத்த முடியும். ஆனால் வீராவுக்கு ஜெயக்குமரனின் இந்த பகையில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. முளரி குடும்பத்தில் நுழைந்ததிலிருந்தே வீரா, பிரதாபன், சிவா மூவருமே தங்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தனர். தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த ஒரு காரணம் தேடிக்கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அதிகனுக்கு அவனது குடும்பத்தில் அவனுக்குரிய இடத்தை வாங்கித்தர எண்ணினர். அதற்கு ஜெயக்குமரனே பாதை போட்டு தருவது இவர்களுக்கு சந்தோஷமே. இந்த நேரத்தில் 4 வேலைக்காரர்கள் விருந்தினர் மாளிகையிலிருந்து வெளியே சென்றனர். அவர்கள் மீண்டும் வந்தபோது 10ற்கும் மேற்பட்டோர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் வெள்ளைத்தாடி வைத்த மனிதர் இருந்தார். வீரா அவர் மீது சிறப்பு கவனம் செலுத்தினார். அந்த மனிதனின் ஒளி கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதையும், ஆனால் அவர் வேண்டுமென்றே ஒரு சிறிய அழுத்தத்தை வெளியிடுவதையும் கவனித்த வீரா, அந்த நபர் ஆன்மீக உலக போர் வீரன் என்பதை உணர்ந்து கொண்டார். வீராவின் பார்வையை கவனித்த பிரதாபன் வெறுப்புடன், அவர்தான் முளரி குடும்பத்தோட தலைவர் குணசேகரன், இப்ப ஆன்மீக உலக போர் வீரனாவும் மாறிட்டார் என்று தாழ்ந்த குரலில் கூறினார். 8 பெரிய குடும்பங்களிலும் பல ஆன்மீக உலக வீரர்கள் இருந்தனர். ஆனால் யாஞ்சில் குடும்பத்தில் மிக குறைவான போர் வீரர்கள் மட்டுமே ஆன்மீக உலகை அடைந்திருந்தனர். ஆனாலும் கூட யாஞ்சில் குடும்பத்தை அனைவரும் மதித்தனர், அடிபணிந்தனர். அவர்களுடன் ஒப்பிடும்போது முளரி குடும்பம் ஒரு பலவீனமான உயர்குடி குடும்பம். அதில் குணசேகரன் மட்டுமே ஆன்மீக உலகத்தின் போர் வீரராக மாறியுள்ளார். பிரதாபனின் மதிப்பீட்டின்படி முளரி குடும்பம் விரைவிலேயே அதன் உயர்குடி குடும்ப அந்தஸ்திலிருந்து இறங்கிவிடும்.
தன் அப்பாவின் வருகையை உணர்ந்த ஜெயக்குமரன், அப்பா அப்பா என்று குணசேகரனிடம் சென்றான். அதே நேரத்தில் அவன் வேண்டுமென்றே வீராவையும் அவனது தோழர்களையும் பார்த்தான். அவன் வீராவை தன் மிகப்பெரிய எதிரியாக கருதினாலும் அவனால் வீராவை சமாளிக்க முடியாது என்று நம்பினான். அதனால் தன் தந்தையின் திறனை பயன்படுத்தி வீராவை வெளியேற்ற விரும்பினான். ஜெயக்குமரனின் இந்த செய்கையை பார்த்ததும் வீரா பிரதாபன் இருவர் முகத்திலும் கேலி புன்னகை தோன்றியது. மற்றவர்களின் பார்வையில் வேண்டுமென்றால் ஆன்மீக உலக போர் வீரன் வெல்ல முடியாத ஒரு உயிரினமாக கருதப்படலாம். ஆனால் வீரா மற்றும் பிரதாபன் பார்வையில் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒருவேளை பிரதாபன் விரும்பினார் குணசேகரனை விட சக்தி வாய்ந்த வீரர்களை அவனால் அழிக்க முடியும். வீராவை பொறுத்தவரை அவனே தனிப்பட்ட முறையில் ஆன்மீக உலக வீரர்களை எதிர்கொள்ள முடியும். பெருமறை நகரில், அமரக்கோட்டையில் என 2 இடத்திலும் ஆன்மீக உலக வீரர்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் வீராவுக்கு தனது உண்மையான பலத்திற்கும் ஒரு ஆன்மீக உலக வீரனின் வலிமைக்கும் இடையே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி பற்றி தெரியும். ஆனாலும் அந்த இடைவெளி அத்தனை பெரியதல்ல என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஜெயக்குமரா என்று ஜெயக்குமரனின் தோளில் தட்டிய குணசேகரன் அனைவரிடமும், நீங்க எல்லாரும் எங்களை மதிச்சு எங்க முள்ளரி குடும்பத்தோட விழாவில கலந்துக்கிட்டதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு இங்க ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என்றார். அதற்கு விருந்தினர்கள், தலைவர் குணசேகரன், நீங்க ரொம்ப பணிவானவர். நிச்சயமா முள்ளரி குடும்பத்துக்கு அழைக்கப்பட்டதே எங்களுக்கு மரியாதை தானே என்று குரல் தந்தனர். அங்கு வந்திருந்த அனைத்து விருந்தினர்களும் பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அல்ல. முள்ளரி குடும்பம் போன்ற கீழ்மட்ட உயர்குடி குடும்பத்தின் விழாவில் இயல்பாகவே பெரிய குடும்பங்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அத்துடன் முள்ளரி குடும்பம் வீழ்ந்து கொண்டிருந்தாலும் அது இன்னும் ஒரு உயர்குடி குடும்ப அந்தஸ்திலேயே இருந்தது. அங்கு இருந்தவர்களில் பலர் இன்னும் முள்ளரி குடும்பத்தையே நம்பி வாழ்ந்தனர். எனவே அவர்கள் அவர்களிடம் மிகவும் பணிவாகவே இருந்தனர். அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்ற குணசேகர் ஜெயக்குமரனோடு விருந்தினர்களை அழைத்துக் கொண்டு முன்னோக்கி நகர்ந்தார். இதற்கிடையில் துகிரா ஜெயக்குமரனோடு ஒரே மேஜையில் உட்கார மறுத்து விட்டாள். அதற்கு பதிலாக அவள் தனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு வீராவுடன் அவன் மேஜையில் அமர்ந்தாள். பின்னர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக பேசத் தொடங்கினர். சிவாவும் மதியனும் மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களுடன் பழகினர். இது போன்ற உயர்குடி குடும்பங்களின் வீட்டு விழாக்களில் ஆண்களும் பெண்களும் மிக நெருக்கமாக பழகுவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் யாரும் ஒருவருக்கொருவர் பேசுவதை தடுக்கவில்லை. இதனால் அவ்வப்போது வீராவின் மேஜையிலிருந்து பெண்கள் சிரிக்கும் சத்தம் எதிரொலித்தது. இந்த நேரத்தில் அந்த பெண்களால் வீராவின் மேசையே மிகவும் கலகலப்பாக மாறியிருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? துகிரா மீது வீராவுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கிறது? வீராவுக்கு பாடம் கற்பிக்க ஜெயக்குமரன் தனது தந்தையின் உதவியை பெறப்போகிறானா? குணசேகரனை எதிர்கொள்ள வீராவால் முடியுமா? அல்லது அவன் சிரமங்களை எதிர்கொள்வானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.